Welcome students, 11th Maths lesson 12 Introduction to Probability Theory exercise number 12.2ல 5th sum பார்க்க போறோம். A town has two fire engines operating independently. So நம்ம mutually exclusive ஒரு condition பார்த்த மாதிரி independently அப்படின்னு வந்துச்சுன்னா நமக்கு ஒரு condition இருக்கு. ஓகேவா? என்னன்னா அதே தான் P of A intersection B க்கு தான் என்ன condition P of A into P of B. ஸோ இந்த கண்டிஷனை தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். எதனால இண்டிபெண்டன்ட்லிங்கிற வேர்டு வந்திருக்கிறதுனால. ஸோ ப்ராபபிலிட்டி தட் அ ஃபயர் இன்ஜின் இஸ் அவைலபிள் வென் நீடட் இட், அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபயர் இன்ஜின் அவைலபிள் பி ஆஃப் ஏ 0.96. இதே தான் செகண்ட் உள்ளதுக்கும். ஸோ பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 0.96. ஓகேவா? ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் அ ஃபயர் இன்ஜின் இஸ் அவைலபிள். ஸோ ஒரு ஃபயர் இன்ஜின் இருக்கலாம், இல்லை ரெண்டுமே இருக்கலாம். ஸோ அதோட probability என்ன probability that a fire engine available, ஏதாச்சும் ஒன்றும் இருக்கலாம் இல்லை ரெண்டுமே கூட அவைலபிளாக இருக்கலாம். அதை தான் நம்ம P of A union B ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா P of A plus P of B minus P of A intersection B. ஸோ நமக்கு வந்து இப்போ P of A intersection B யோட வேல்யூ இண்டிபெண்டன்ட்ங்கிறதுனால தெரியும். என்னது P of A into P of B. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். 0.96 plus 0.96 minus 0.96 into 0.96. இப்போ மூணுலேயுமே 0.96 இருக்கிறதுனால காமனாக எடுத்துக்கலாம். 1 plus 1 minus 0.96. ஸோ 0.96 into 1 plus 1 2, 2 minus 0.96 என்ன வரும் 1.04. இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 0.9984 ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுதான் என்னது P of A union B ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் நெய்தர் இஸ் அவைலபிள் வென் நீடட். ஸோ இது அவைலபிலிட்டிக்கானதுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் இருந்து இந்த அவைலபிலிட்டியை மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு நாட் அவைலபிள் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ ப்ராபபிலிட்டி தட் இது வந்து கண்டிஷன் மட்டும்தான். ஓகேவா? நோ நீட் டு ரைட் ஹியர். வேணும்னா பென்சில் வச்சு எழுதிக்கோங்க. ப்ராபபிலிட்டி தட் நெய்தர் இஸ் அவைலபிள் தட் இஸ் ஈக்குவல் டு P of A union B the whole bar. ரெண்டுமே இல்லைங்கிறது. ஸோ 1 மைனஸ் P of A union B. ஸோ நமக்கு வந்து இதோட வேல்யூ தெரியும் 0.9984. இப்போ 1லேருந்து மைனஸ் பண்ணோன்னா என்ன கிடைக்கும் 0.0016 will be the answer for P of A union B the whole bar. Thank you students.